ஹேர் மேஸ் டுடே பார்க்க போகிறது டேங் எஃப்எஃப் ஐ ரிவெஞ்ச் மைன் பேபி பாய் ஹஸ்பண்ட் ஃபேமிலி பார்ட் 5. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னதுன்னா, எஸ்டர்டே ஈவினிங் போட்ட எஃப்எஃப் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ நியூவாக நம்ம இன்னையிலேருந்து ஒரு எஃப்எஃப் பார்க்கணும் ஈவினிங். நான் 2 எஃப்எஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே ஜேகேவோடது. ஒரு எஃப்எஃபோட நேம் அரகண்ட் ஐடல் ட்ரைனர், இன்னொரு எஃப்எஃபோட நேம் இல்லூஷன். எந்த எஃப்எஃப்பை ஃபஸ்ட்டு போடலான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டேங் வைன் 2 பேரும் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வைனை டேங் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஒரு ராஜகுமாரி போல் டேங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வைனை நல்லா கவனிச்சுப்பாங்க. வைனுக்கு டேங் தாமையில் எந்தளவுக்கு அன்பாக இருக்காங்க, டேங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸும் தாமையில் எந்தளவுக்கு அன்பாக இருக்காங்கன்னு நல்லா தெரியுது வைனுக்கு. வைனுமே டேங்கும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் காட்டுற அன்பில் அப்படியே மெல்ட் ஆகிட்டாங்க. டேங்கை உண்மையிலே வைனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் வைனுக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ணவோ டேங் மேலே இருக்கிற காதில் ஃபீல் பண்ணவோ தெரியல. ஏன்னா டேங் மேலே இருக்கிற கோபத்தில் டேங் மேலே தான் வச்சுருக்க காதில் உணர்ந்துக்க முடியல வைனால். ஆனால் வைன் இப்போ டேங் கூட ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர அளவுக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. இதுக்கடையில் டேங்கோட ஆஃபீஸ்க்கு பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு நேமில் ஜோன் அடிக்கடி டேங்கோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போகிறாங்க. அந்த டைமில் வைன்கிட்ட பேசி, மேரேஜ் ஆன அன்னைக்கு என்னால் உன்னை பார்க்க முடியாததுக்கு ரீசன் டேங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோடய வீட்டுக்கு மிரட்டி கொலை செஞ்சிடுவோன்னு சொல்லி ரொம்ப த்ரெட்டனிங் பண்ணாங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் மம்மி டாடிக்கு எதுவும் பிரச்சனை ஆகிடுமோங்கிற பயத்தில் தான் நான் அதுக்கப்புறம் உன்னை பார்க்க முடியல. கிட்டத்தட்ட 2-3 தடவை டேங் என்னையை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படின்லாம் வைன்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நல்லா கதை கட்டி விட்டுருக்காங்க ஜோன். இது எல்லாத்தையும் வைன் உண்மை நம்பிக்கிட்டு ரொம்ப கோபமாக இருக்காங்க இப்போ வரையும் கூட டேங் மேலே. ஆனால் அத்தனையும் பொய்ங்கிறது ஜோனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ரொம்ப நம்பகத்தன்மையாக வைன்கிட்ட நல்லா டேங்கை பற்றியும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றியும் சொல்லி கொடுத்து ஜோன் கிட்டத்தட்ட டேங்கோட 2 ப்ராஜெக்டை வைன் மூலமாக திருட்டுத்தனமாக அந்த ஃபைல்ஸை வாங்கி டேங்க்கு வர வேண்டிய ப்ராஜெக்டை இப்போ அவங்க வாங்கிக்கிட்டு பிஸ்னஸை இப்போ ஓரளவு நல்லபடியாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஜோன். இதை பற்றி எந்த ஐடியாவும் டேங்க்கு கிடையாது. எப்படி ஜோனுக்கு தன்னோட ப்ராஜெக்ட் கிடச்சதுன்னு தெரியாமல் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக சுற்றிட்டுருக்காங்க ஒரு 6 months. ஏன்னா 6 months தான் வைன் ஜோன் கிட்ட பேசுகிறாங்க. ஜோன் மேலே இப்போ வைனுக்கு கோபம் இல்லை. டேங்கோட ஃபேமிலியும் தன்னையும் தன்னோட மினி பாட்டிமாவை ஹார்ம் பண்ண மாதிரி அவங்களையும் ஜோனோட ஃபேமிலியும் ஹார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் தன்னை பார்க்க வரலங்கிற எண்ணத்தில் ஜோனை மன்னிச்சிட்டு நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்க ஜோன்கிட்ட. ஆனால் ஜோனை பிடிக்குமா அப்படின்னா கிடையாது. ஜோன் நார்மலாக ஒரு ஃப்ரெண்டு போல் வைனுக்கு தெரியுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வைன் ஜோன்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் ஜோனுக்கு இப்போ வரைக்கும் கூட வைன் மேலே ஆசை போகலை. வைனை எப்படியாவது டேங்கிட்டேருந்து பிரித்து தன்னோட ஒய்ஃபாக மாற்றணுங்கிற ஆசையில் தான் வைன்கிட்ட பழகுறாங்க ஜோன். இதை பற்றி எந்த ஐடியாவும் வைனுக்கு கிடையாது. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். வைன் இப்போ தன்னோட ஃபேமிலி டாக்டர் கேபினில் உட்காந்துட்ருக்காங்க. ஓன்னு அழுதுகிட்டு இருக்காங்க வைன். ஃபேமிலி டாக்டருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் வைன், இப்போ நீங்கள் 5th டைமாக அபார்ஷன் பண்ணுறதுக்கு உட்காந்துட்ருக்கீங்க. மிஸ்டர் கிம்முக்கு இதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா என்னைய ஒரேடியாக போட்டு தள்ளிடுவார். புரிஞ்சுக்கோங்க. உங்களை விட உங்கள் ஹஸ்பண்ட் 3 ஏஜுக்கு கம்மியாக இருந்தால் என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 3 years ஆகிடுச்சு. மிஸ்டர் கிம்முக்கு இப்போ 24 முடிஞ்சு 25 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட் பேபி அபார்ட் பண்ண வரும்போது? என் ஹஸ்பண்ட்க்கு 25 ஆகும்போது நான் பேபி பர்த் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு வேண்டான்னு சொன்னீங்க. லாஸ்ட் வீக் தான் மிஸ்டர் கிம் என்னைய பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாங்க. எவ்வளோ ஹாப்பியாக மிஸ்டர் கிம் பக்கத்தில் நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்க. மிஸ்டர் கிம்முக்கு தான் இப்போ 25 ஆகிடுச்சு ஏஜ். அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்போ உங்களோட ஸ்டொமக்கில் இருக்குது கிம்மோட 5th சைல்டு. நீங்கள் அந்த குழந்தைய வேண்டான்னு சொல்லிகிட்ருக்கீங்க எனக்கிட்ட. என்ன தான் ரீசன்? இந்த மாதிரி அடிக்கடி அபார்ட் பண்ணால் உங்களோட பாடிக்கும் தான் பிரச்சனை. இதுக்கு முன்னாடி நான் அபார்ட் பண்ணது 1 month 1.5 month பேபிஸ். ஆனால் இப்போ உங்கள் ஸ்டொமக்கில் இருக்கிறது 4 month பேபி. ப்ளீஸ், என்னால் முடியாது. வெளியில் தெரிஞ்சது இந்த விஷயம், அவ்வளோதான். மிஸ்டர் கிம் என்னைய உண்டலன்னு பண்ணிடுவார். நான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே இருக்க முடியாது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபேமிலி உங்களுக்கு கிடப்பாங்களா? எவ்வளோ அன்பாக இருக்காங்க உங்கள் மேலே.
எனக்காக என்னை உங்களோட ஆன்ட்டி போல் நினச்சிக்கோங்கம்மா. நான் சொல்கிறத கேளுங்க. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு அபார்ட் ஆனதுன்னா உங்களுக்கு குழந்தையே பெற்றுக்க முடியாத சூழல் வந்துடும், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வைன், டாக்டர் ப்ளீஸ், இன்னும் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நான் பேபி பர்த் பண்ணிக்கிறேன். மிஸ்டர் கிம்முக்கு 25 ஆகிடுச்சு ஏஜ், எனக்கு ஒரு 29 ஆகட்டும், நான் அப்போ பேபி பர்த் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் என்னைய தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். எனக்காக இந்த ஒரே ஒன் டைம் நான் இன்னுமே கவனமாக இருந்துக்கிறேன். எப்படி நான் கவனம் இல்லாமல் கன்சீவ் ஆகிடுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் இதை மிஸ்டர் கிம்முக்கிட்ட சொல்லாதீங்க. எனக்காக உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் அப்படின்னு அழுகிறாங்க வைன். வைன் ஒவ்வொரு முறை அபார்ஷன் பண்ண வரும்போதும் இதே மாதிரி தான் சொல்லி அழுவாங்க. இவங்க அழுகிறத பார்த்துட்டு பாவப்பட்டு டேங்கோட ஃபேமிலி டாக்டர் அபார்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இந்த டைம் வைனோட அழுக டாக்டரோட மனசை கரைக்கலை. டாக்டர் இப்போ ஓகே வைனா, நீ கவலைப்படாத, டுமாரோ நீ வந்துடு, மார்னிங்கே வந்துடுங்க, நான் அபார்ட் பண்ணிடுறேன், எப்போதும் போல் நீ ஈவினிங் ஒன்றும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் தன்னோட டியாஸை வைப் பண்ணிக்கிட்டு தேங்க்ஸ் டாக்டர், இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் நான் கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதை பற்றி மிஸ்டர் கிம்முக்கிட்ட சொல்ல வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்ல மாட்டேன் அம்மோ, நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. வைன் தன்னோட ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கிடுகிடுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. டாக்டர் வைன் போய் அந்த கேபின் டோரை லாக் பண்ணதும் மிஸ்டர் கிம்முக்கிட்ட நான் வைனை பற்றி சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக 4 மந்த் பேபியை என்னால் அபார்ட் பண்ணவே முடியாது. இதை நான் மிஸ்டர் கிம்முக்கிட்ட சொல்லலை, பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் நான் தான் மாட்டிப்பேன். வைனை அப்படியே கண்ணுக்குள் வச்சு பார்த்துக்குறாங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் மிஸ்டர் கிம்மும். கிம்முக்கு இந்தளவுக்கு ஒரு பொண்ணை பிடிக்குமான்னு என்னால் நம்ப முடியலை. அந்தளவுக்கு தன்னோட உயிரையே வைன் மேலே அப்படி அன்பாக மாற்றி பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு அது புரியலை. வைனுக்கு இதுக்கப்புறம் என்னால் அபார்ட் பண்ண முடியாது, நான் மிஸ்டர் கிம்முக்கிட்ட அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு டாக்டர் இப்போ டேங்க்கு கால் பண்ணுறதுக்கு தன்னோட ஃபோன் எடுத்து டயல் பண்ணிகிட்ருக்காங்க. டேங் இப்போ தன்னோட கேபினில் உட்காந்து அவங்களோட செக்ரட்டரியும் மேனேஜரையும் வர சொல்லி சில டீல்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் டேங்கோட செக்ரட்டரி சொல்கிறாங்க, மிஸ்டர் கிம், நம்மளோட 2 ப்ராஜெக்ட் மிஸ்டர் ஜூனோட கம்பெனிக்கு போயிடுச்சு இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் பேப்பர்ஸை லீக் பண்ணது நீங்கள் சொன்ன திட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் ரொம்ப அசால்ட்டாக உட்காந்துருந்தவங்க டீல் எப்படி மிஸ் ஆனது அப்படின்னு தன்னோட செக்ரட்டரி சொன்னதும் டக்குன்னு ஷார்ப்பாகி, எதுக்காக நான் திட்ட போகிறேன், யார் அந்த வேலையை பண்ணது, யாரை லீக் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. கன்ஃபார்ம்டான நியூஸ் தான் சார், வைன் மேடம் தான் மிஸ்டர் ஜூனுக்கு உங்களோட ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது டேங்க்கு. வாட் நான்சென்ஸ், யாரை பற்றி பேசுகிறேன்னு தெரியுதா, என் ஒய்ஃபை பற்றி எனக்கிட்ட தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க சார், உண்மை தான், ஃபுட்டேஜ் எடுத்து நாங்கள் செக் பண்ணோம். ஏன்னா உங்களோட கேபினில் இருக்கக்கூடிய பர்சனல் ரூமில் தான் அந்த 2 ஃபைல்ஸையுமே நீங்கள் வச்சுருந்ததா சொன்னீங்க. கேபினோட ரெஸ்டிங் ரூம்குள்ளே கேமராஸ் இல்லை, ஆனால் கேபினில் கேமரா இருக்குது. ஸோ எங்களுக்கே ஒரு டவுட் வந்து தான் கேமராவை செக் பண்ணி பார்த்தோம். நீங்கள் சொன்ன பிங்க் கலர் ஃபைலை உங்கள் ஒய்ஃப் தான் ஹேண்ட்ஸில் எடுத்துக்கிட்டு ரெஸ்டிங் ரூம்லேருந்து வெளியில் வந்தாங்க, ஃபுட்டேஜில் நல்லா தெரியுது, இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட செல்ஃபோனில் ஃபுட்டேஜை அப்படியே சென்ட் பண்ணியிருந்திருப்பாங்க செக்ரட்டரி. அதை டேங்க்கிட்ட காட்டுறாங்க. உயிரே போயிடுச்சு டேங்க்கு. ஐயோ, அதே ஃபைல் தானே இது அப்படின்னு கவனித்து பார்க்குறாங்க. ஓஹோ, என்னது இது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு லாஸ்ட்டு 6 மந்த்துக்குள்ளே ஃபுட்டேஜோட வீடியோஸ் எனக்கு வேணும், சீக்கிரம் போய் மானிட்டர் ரூமில் சொல்லி எனக்கு ஈவினிங்குள்ளே அதை கொண்டு வரது தர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். அந்த டைமில் டேங்க்கு கால் வருது தன்னோட பர்சனல் டாக்டர்கிட்ட இருந்து. டேங் அப்போ டாக்டர் கால் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு மேனேஜரையும் செக்ரட்டரியும் கிளம்ப சொல்லிவிட்டு அப்படியே சீட்டில் இருந்து மெல்ல எழுந்து சைடில் இருக்க விண்டோ கிட்டே போய் நின்று ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்போசிட்டில் டாக்டர் சொல்கிறாங்க,
மிஸ்டர் கிம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள், நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். உங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு 4 மந்த் கன்சீவாக இருக்காங்க சார். அது அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்க விருப்பம் இல்லை போல். ஸோ வந்து அபார்ஷன் பண்ணணும்னு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்க்கு இன்னும் எக்ஸ்ட்ரீம் கோபம் வருது. ஃபோனை கட் பண்ணுங்கள், நான் ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டேங் ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ நேராக ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டாக்டரோட கேபினில் தான் டேங் இப்போ உட்காந்துட்ருக்காங்க. டாக்டர் டேங்கிட்ட இதுக்கு முன்னாடியெல்லாம் எந்த அபார்ஷனும் நடக்கலை, இப்போ தான் கேட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் அப்படியே சீட்டிலேருந்து எழுந்து அப்படியே டாக்டர் சீட்டுக்கிட்ட போய் அப்படியே ஹாரை பிடிச்சி தூக்கிட்டாங்க. அடியே, உன்னைய பற்றி எனக்கு நல்லா தெரியும், என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு நல்லா தெரியுமுடி. என் பொண்டாட்டி இதுக்கு முன்னாடி எத்தனை முறை இங்கே வந்து அபார்ஷன் பண்ணான்னு நீ சொல்லணும். சொல்லலை, நீ இருப்ப, ஆனால் டாக்டருங்கிற உன் போஸ்டிங் இருக்காது. எங்கேயுமே நீ டாக்டர் தொழில் பார்க்க முடியாத அளவுக்கு உன்னைய ஒரு வழி பண்ணிவிடுவேன். 4 மந்த் ப்ரெக்னென்ட்டு நீ சொல்கிற, மூச்சு கூட விடலை என் பொண்டாட்டி எனக்கிட்ட. எல்லாத்துக்கும் மேலே என் ஒய்ஃபோட ஸ்கின் டோன்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் 4 டைம்ஸ் அவளை ஃபீல் பண்ணியிருக்கேன். திடீர்னு அவளோட ஸ்கின் டோன் மாறி இருக்கும். அப்போ இப்போ என் ஒய்ஃபோட ஸ்டொமக்கில் இருக்கிறது 5th பேபியா சொல்ல அப்படின்னு அதட்டுறாங்க. உயிரே போயிடுச்சு டாக்டருக்கு. ஐயோ, என்னது இது? இவன் மோசமானவன் எனக்கு நல்லா தெரியும். பயங்கர கிளவரான ஆள். இந்த அளவுக்கு பொண்டாட்டி நோட்டீஸ் பண்ணியிருக்கானா? ஐயோ, உண்மையை ஒத்துக்கணும், இல்லாட்டி போட்டு தள்ளிடுவான் என்னைய அப்படின்னு டாக்டர் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, அப்போ இல்லை சார், எப்படி தெரியும் உங்களுக்கு? ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். ஏய், என்னோட ஒய்ஃப் நார்மலான ஒரு ஸ்கின் டோன் கலரில் இருப்பாள். ஆனால் பயங்கர ஃபேராக மாறினா ஒரு 1 மந்த்து. நானும் என்னது இது, ஏதாவது புதுசாக க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறாளான்னு நோட்டீஸ் பண்ணேன். எந்த க்ரீமையும் அவள் யூஸ் பண்ணல, ஒரே க்ரீம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது இப்போ 4 மந்த் அவளை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய ஒய்ஃப் மானரமாக இருக்கக்கூடிய பொண்ணு, ஆனால் தகன்னு இப்போ கோல்டு கலரில் மின்னிக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? நான் கணிச்சது கரெக்ட் அப்படின்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா. ஸோ அதனால தான் இப்போயும் அவளுக்கு அந்த மை ஸ்கின் டோன் மாறுது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு டல்னஸ் அவகிட்ட நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ அவள் கூட ஒன்றா இருக்கிறது நைட்டு நான் தானே, எனக்கு தெரியாதா? என்னை இன்னும் அசிங்கமாக பேச வைக்காத. என்னோடய பர்சனலை பற்றி நான் யார்கிட்டையும் பேச விரும்பலை. கோபம் வந்துச்சு, உன் பர்சனலை நான் கலர்ற மாதிரி இருக்கும். விஷயத்த சொல்லு, இது எத்தனாவது பேபி எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க டேங். டாக்டருக்கு புரிஞ்சு போயிடுச்சு, ஒயின் மேலே இந்த அளவுக்கு அப்சஷனாக இருக்கிற டேங்கிட்ட உண்மையை மறைச்சோன்னா ஒரு வழி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு. நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சார். 5 குழந்தைங்க இப்போ ஸ்டொமக்கில் இருக்குது, உங்களோட 5th பேபி. எதுவும் பண்ணிடாதீங்க என் வேலைக்கு ப்ளீஸ். உங்கள் ஒய்ஃப் வந்து அழுது ரொம்ப கெஞ்சினாங்க. அதனால தான் 4 பேபியை 1 மந்த் 1.5 மந்த் இருக்கும்போது அபார்ட் பண்ணிவிட்டேன். இப்போ 4 மந்த்து பிரச்சனை, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன். எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னா அழுகிறாங்க டாக்டர். தன்னோட லெஃப்ட் ஹேண்டால் வாங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க டாக்டருக்கு டேங். அப்படியே சைடில் உட்காந்துட்டாங்க. என் ஃபேமிலி டாக்டராடி நீ, உன்னை நம்பிக்கிட்டு என் பொண்டாட்டியை நான் இன்ட்ரோ பண்ணி வச்சா அவ கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என் பிள்ளைய கொள்றீங்களா? அவளுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டேங் ஓங்கி அந்த டேபிளை ஒரு ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. டாக்டர் டக்குன்னு தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு தன்னோட கோட் சாரியெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு, அப்பா நல்ல வேலை நர்ஸ் எதுவும் இங்கே இல்லை, அடி வாங்கினது தெரிஞ்சிருக்காது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டாங்க அவங்க கேபினில். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங்க்கு மேன்ஷனுக்கு வரலான்னு காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த டைமில் கால் வருது ஆஃபீஸ்லேருந்து. செக்ரட்டரி தான் கால் பண்ணியிருக்காங்க. சார் ஃபுட்டேஜ் ரெடியாக இருக்குது, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் மேன்ஷனுக்கு கிளம்பல, நேராக ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங் தன்னோட லேப்டாப்பில் ஒயின் வந்து ஜோன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத அப்படியே கவனித்து பார்த்துட்ருக்காங்க.
என்னது இது? இந்த ஜோன் என் பொண்டாட்டிக்கிட்ட பேச பேச வந்தால் கூட என் பொண்டாட்டி பேச மாட்டா. ஆனால் அந்த 6 மந்த்தும் எனக்கே தெரியாமல் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கா. என்னோட ப்ராஜெக்டை அவன்கிட்ட கொடுத்துருக்கா. எதுக்காக கொடுத்தா, ஏன் கொடுத்தா அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்காங்க டேயாங். அப்போ செக்ரட்டரி டேங்கை பார்த்து, என்னாச்சு சார் அப்படின்னு கேட்குறாங்க. யோ பயப்பத்த எடுத்துகிட்டு போத, இரிட்டேட்டிங் ஆகிருக்கு எனக்கு. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன். என் டேடி மம்மிக்கு இது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் டக்குன்னு தன்னோட கோட் எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வைன் இப்போ தன்னோட ரூமில் அப்படியே சீலிங்கை பார்த்து படுத்துக்கிட்டே தன்னோட ஸ்டொமக்கில் ஹேண்ட்ஸ் வச்சு ரப் பண்ணிக்கிட்டே, ஐம் சாரி பேபி, மம்மியை மன்னிச்சிக்கோ, ஐம் ரியலி சாரி. மம்மிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் உன்னோட டேடி ஒரு மோசமான ஆள். அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக நான் உன்னைய குழந்தையா பர்த் பண்ணி கொடுக்க மாட்டேன். நான் உனக்கு நல்ல மம்மியாக இருந்தாலும் என்னோடய லைஃப்பை கெடுத்தவன் உன்னோட டேடி. அவனுக்கு ஒன்றை மாதிரி ஒரு ப்ரீஷியஸ் கிஃப்ட்டை நான் கொடுக்கவே மாட்டேன். ஸோ மோசமான ஒரு டேடிக்கு நீ குழந்தையாக இருக்க வேண்டாம். அப்படிங்கிறனால தான் நான் உன்னைய வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்கேன் பேபி. மம்மியை மன்னிச்சிக்கோ, என்னை நீ தப்பாக நினைக்கக்கூடாது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு அப்படியே ஸ்டொமக்கை ரப் பண்ணிக்கிட்டே அப்படியே குழந்தைக்கிட்ட அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க வைன். எங்கள் அதர் ஹேண்ட் டேயாங் இப்போ ஜோனோட வீட்டுக்கே போயிட்டாங்க. ஜோனும் அவங்களோட டேடி மம்மியும் ரொம்ப ஹேயாக உட்காந்துட்டு தன்னோட நியூ ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஐ மீன் டேயாங்க்கு இப்போ நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கும். அந்த ப்ராஜெக்டை எப்படி வைன்கிட்ட இருந்து நைஸ் பண்ணி பேசி எப்படி தனக்கு சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்னு ஜோன் தன்னோட மம்மி டேடிக்கிட்ட பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜோனோட மம்மி சொல்கிறாங்க, அந்த பொண்ணு எனக்கு மருமகளாக வர வேண்டியவ. அந்த டேயாங் நல்லா போய் சொல்லி அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு எனக்கு லேட்டாக தானே தெரிஞ்சது. இல்லாட்டி ஈவினிங்கே போய் அந்த பொண்ணை எகைன் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து மேரேஜ் பண்ணியிருக்கலாம். எல்லாம் போச்சு, தொலையட்டும். ஏதோ அந்த பொண்ணுட்டு நம்ம கொஞ்சம் லாபம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜூனோட மம்மி. அப்போ ஜூன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, ஓகே மம்மி, நான் வைன்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு செல்ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே எழுந்து நிற்கிறாங்க. ஆப்போசிட்டில் டேயாங் அப்படியே தன்னோட பேண்ட் பேக்கெட்டில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரைட் ஃபேஸில் நின்று ஜூனை பார்க்குறாங்க. திக்குன்னு இருக்குது ஜூனுக்கு. ஐயோ, இவன் எங்கே கண்டு என்னோட மேன்ஷனுக்குள்ளே வந்தான் அப்படின்னு புலம்பி போய், மிஸ்டர் கிம் உள்ள பாப்பா வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங் எதுவுமே பேசலை, அமைதியாக ஜோன் கிட்டே போய் நின்று, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன் கிம் அப்படின்னு கேட்குறாங்க ஜோன். அந்த டைமில் சைடில் இருந்த ஃப்ளவர் வாஷ் எடுத்து ஓங்கி அடிச்சிட்டாங்க ஜோனோட டேடி ஹெட்டில். அம்மா அப்பா, கம்முன்னு தானே நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன், ஏன்டா என் தலையில் அடித்த பாவி அப்படின்னு அழுகிறாங்க ஜோனோட டேடி. யாரை பார்த்து டேன்னு சொன்னேன் அப்படின்னு எகெயின் ஒரு ஹெட்டு கொடுக்குறாங்க தன்னோட லெக்ஸை வச்சு ஜோனோட டேடி லெக்ஸில். ஜோனுக்கு சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. ஜோனோட டேடி அப்படியே தன்னோட 2 ஹேண்ட்ஸ்லையும் மவுத்தில் வச்சுக்கிட்டு, ஜோன் காப்பாத்து அப்படின்னு அழுகிறாங்க. ஜோன் டேயாங்கிட்ட கிம் என்ன பிரச்சனை, எதுக்காக என்னோட வீட்டுக்கு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜோன். ஓங்கி ஒரு ஸ்லாப் ஜோனோட சீக்ஸில். ஜோனுக்கு சீக்ஸே பேர்ன் ஆகிடுச்சு. ஐயோ கிம், எதுக்கு நீ அடிக்கிற, என்ன பிரச்சனை, என்னோட மேன்ஷனுக்கு என்ன அடிக்கிற அப்படின்னு கத்துறாங்க ஜோன். அப்படியே ஜோனோட ஹேரை பிடிச்சி வேகமாக சைடில் இழுத்துட்டு போய் ஓங்கி ஒரு ஹிட் கொடுக்குறாங்க வாலில் ஜோனோட ஹெட்டை. அப்படியே கிறுக்கிறுன்னு ஆயிடுச்சு ஜோனுக்கு. என்னன்னு சொல்லிட்டாத அடி அப்படின்னு அழுகிறாங்க ஜோன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஜோனோட மம்மி அப்படியே உறைஞ்சி போய் தன்னோட 2 லெக்ஸையும் அப்படியே தூக்கி நீஸோடு ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க பயத்தில். எதுவுமே பண்ண முடியலை 3 பேராலையும். அப்போ டேயாங், என் பொண்டாட்டிக்கிட்ட எதுக்கிட்டா போய் பேசுனேன், எதுக்கு போய் பேசுகிற, என் ஆஃபீஸ்க்கு வந்தால் எனக்கிட்ட பேசிட்டு போய்கிட்டே இருக்கணும். என் ஒய்ஃப்கிட்ட எதுக்காக பேசி என் டீலிங்ஸ் எல்லாம் நீ திருட்டுத்தனமாக என் ஒய்ஃப்கிட்ட இருந்து வாங்கினேன், ஏன் வாங்கின அப்படின்னு அதட்டுறாங்க
ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு நான் அது உன்னோட ஒய்ஃபும் நானும் வந்து முன்னாடி லவ் பண்ணோம்ல அதனால் நான் வந்து பேசினேன். அதாவது கல்யாணத்தில் ஏன் இப்படி பண்ணினேன், தயான் கூட ஒன்று மணி இருந்துட்டு எதுக்கு என்னை ஏமாற்ற பார்த்தேன்னு சொன்னேன். அதுக்கு வைன் இல்லை, நான் அப்படிலாம் ஏமாற்றலை, அவர் போய் சொல்லி என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. நான் வேணா அதுக்கு மன்னிப்பு கேட்குற விஷயமா இந்த அது பேர் என்ன டீலை வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க முறைக்காதீங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாங்கள் 2 பேரும் பழையபடி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். நானும் அவன் ஒய்ஃபும் ஒன்று மணி இருந்தோம். அதுக்காக தான் ஹெல்ப் பண்ணா உன் ஒய்ஃபு. உனைய பிடிக்கலையா உன் ஒய்ஃபுக்கு, அதனால் ஏன் கூட ஹாப்பியாக இருந்துக்கிட்டு எனக்கு டீலிங்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னான். ஆமாம் அப்படின்னு பெரிய பொய்யை சொல்லிட்டாங்க டேங்க்கிட்ட ஜோன். இதெல்லாம் கேட்ட டேங்க்கு சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. அப்படியே த்ரோட்டை பிடிச்சி க்ரிப் பண்ணிட்டாங்க. ஏய் என்ன சொல்கிற நீ? நம்ப மாட்டேன். என் பொண்டாட்டி ஒரு நாளும் அந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ண மாட்டான், நான் நம்ப மாட்டேன். ஏன்டா அப்படி போய் சொல்கிறா அப்படின்னு த்ரோட்டை பிடிச்சி அழுத்துறாங்க. ஜோனுக்கு அப்படியே மூச்சு திணறுது. உண்மை நான் சொல்கிறது உண்மை, வேணா நீ உன் பொண்டாட்டிக்கிட்டே போய் கேளு ப்ளீஸ், என்னை விட்டுடு அப்படின்னு அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஜோன். அப்படியே பிடிச்சி எத்தி விட்டுட்டாங்க டயாங். தன்னோட பாடியிலேருந்து ஏதோ ஒரு பவர் போன மாதிரி ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுறாங்க டயாங். அப்படியே சைடில் திரும்பி ஜூனை பார்த்து, இங்கே பாரு, உன்னைய போட்டு தள்ள எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் இதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்கிட்ட நீ கிட்ட போய் என்ன பேசி நான் பார்த்தேன், என் பொண்டாட்டியோட நேமை கூட நீ இனிமேல் சொல்லக்கூடாது இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாயினை இப்போ பார்த்தே ஆகணுங்கிற ஒரே எண்ணத்தில் டேங் இப்போ வேகமாக ஜூனோட மேன்ஷனை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஜூனோட மம்மியும் டேடியும் கிடுக்கிடுன்னு ஜூன் கிட்டே போய், ஏந்திரி டாக்டருக்கு கால் பண்ணு, எனக்கு பயங்கரமாக ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்கு, தாங்க முடியலை, எழுந்திரி அப்படின்னு ஜூனோட டேடி சொல்லிக்கிட்டே ஜூனை தூக்கி விடுறாங்க. ஜூனுக்குமே ஃபேஸில் எல்லாம் பயங்கர காயம், நல்லா அடி போட்டுட்டாங்களாட்டையாம். ஸோ டாக்டருக்கு ஜூனோட டேடி கால் பண்ணிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டாக்டர் வந்து இவங்களுக்கு மெடிசன்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஜோனோட மம்மி ஜோனை பார்த்து, அடே என்னடா அது, இவ்வளோ பெரிய அபாண்டத்தை அந்த ஒயின் பொண்ணு மேலே போட்டுட்டா, அவன் நல்ல பொண்ணுடா, ஐயோ இவன் இருக்கிற குலவரித்தனத்துக்கு அந்த பொண்ணை போய் எதுவும் பண்ணிவிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அழுகுறாங்க ஜோனோட மம்மி. ஏன்னா உண்மையிலே பயமாயிடுச்சு டேங்கோட இந்த அக்ரெசிவ்னஸை பார்த்துட்டு. அப்போ ஜோன் அப்படியே அவங்க மம்மியை பார்த்து, மம்மி எனக்கு கிடைக்காத ஒருத்தி இன்னொருத்தவனுக்கு கிடைக்கவே கூடாது. நான் அந்த 6 மாதமாக அந்த வைனுக்கு ப்ராக்கெட் போட்டவ கூட லவ்வி டவி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிடும்னு நினச்சேன். ஆனால் துளி கூட அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அந்த வைன் ரொம்ப நல்ல பொண்ணவ. ஆனால் அந்த நல்ல பொண்ணு எனக்கு கிடைக்கல, அந்த கிம்முக்கு கிடைக்கவே விட மாட்டேனா. இதுக்கப்புறம் எனக்கு டீலிங் கிடைக்காது வைன்கிட்ட இருந்து. ஏன்னா டயாங்க்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஸோ வைனுக்கு என்னத்தை கொடுக்கணுமோ கொடுத்து என் கூட பேச விடாமல் பண்ணிவிடுவான். அதுக்கப்புறம் வைன்கிட்ட என்னால் நெருங்கவே முடியாது. நம்மளோட டீலிங்ஸ் எல்லாத்தையுமே அவனோட கம்பெனிலேருந்து கேன்சல் பண்ணிடுவான் அந்த டைம். எனக்கு நல்லா தெரியும் அவனை பற்றி. அதனால தான் இப்படி ஒரு பழியை நான் வைன் மேலே தூக்கி போட்டேன். அவள் நானும் ஒன்று மணி இருந்ததுக்காக தான் அவள் டீலிங் என்கிட்ட கொடுத்தா அப்படின்னு. ஸோ டயாங்கோட நிம்மதி கெட்டு போயிடுச்சா. நான் நிம்மதி இல்லாமல் தடுமாறுற மாதிரி இந்த டயாங்கும் தடுமாறணும். என்ன தான் வைன் நான் அப்படி பண்ணலை நல்லவனு ஆர்ப்பாட்டம் பண்ணி கெஞ்சி கூத்தாடினாலும் சந்தேகம்னு ஒன்று மனசில் விழுந்துடுச்சு. அது மனசை விட்டு போகவே போகாது. அது ஒரு நோய். அந்த நோயை தான் நான் இப்போ உண்டு பண்ணியிருக்கேன் டேங்கோட மனசுக்குள்ளே. இதுக்கப்புறம் டேங்கு சந்தோஷமாக இருக்க மாட்டான். அந்த வைன் என்னை விட்டுட்டு போனால அவளும் சந்தோஷமாக இருக்க மாட்டாள். 2 முறை அந்த வைனை போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணேன். 1 முறை டேங்கை போட்டு தள்ள ட்ரை பண்ணேன். 2 முறையுமே தபாலிச்சிட்டாவ. அவளை கொல்ல போகி டேங்கை போட்டு தள்ளலான்னு போனவனுங்களும் எதுவும் பண்ண முடியாமல் வந்துட்டானுங்க. ஸோ வைனை என்னால் போட்டு தள்ள முடியாது. டேங்கோட லிட்டில் ஃபிங்கரை கூட என்னால் டச் பண்ண முடியாது. ஆனால் அவங்க நிம்மதி என்னால் கெடுக்க முடியும். ஆக மொத்தம் எனக்கு லாபம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க தன்னோட மம்மியை பார்த்து ஜூனோட மம்மி அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து, கரெக்ட், எனக்கு ஒரு நல்ல மருமக வர்றது
தடப்பட்டு போனது அந்த டேங்கால தான். ஸோ அந்த பொண்ணு கூட அவன் சந்தோஷமாக வாழக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அபாண்டத்தை அந்த வைன் மேலே தூக்கி போட்ட வரையும் எனக்கு இப்போ சந்தோஷம்தான் அப்படின்னு ஜூன் மம்மி சொல்லிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டியாங் இப்போ தன்னோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு டியாங் ஒரு கோல்டு ஃபேஸில் உள்ளே வர்றாங்க. வைன் டக்குன்னு எழுந்து உட்காந்து தன்னோட ஐஸ் எல்லாம் அப்படியே வைப் பண்ணிக்கிட்டே மிஸ்டர் கிம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டியாங் தன்னோட லெக்ஸால் அந்த ரூம் டோரை டம்முன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மைல்டான வாக்கில் வைன்கிட்ட வந்து நிற்கிறாங்க. வைன் டியாங்கை குறுக்குறுன்னு கவனிச்சிட்டு என்னது எப்போவுமே ஒரு சாமிங் ஸ்மைலோடு என்கிட்ட வருவார். எல்லாத்துக்கும் மேலே எந்த பிரச்சனை நடந்தாலும் என்னையே பார்க்கும்போது ஒரு ஹாப்பி ஃபேஸோடு தானே இருப்பார். இன்றைக்கி என்ன காலேஜில் பார்த்த மூஞ்சி அப்படியே வந்திருக்கு, ஒரு கோல்டு ஃபேஸில் நின்றுட்டுருக்காரு, என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு அப்படின்னு வைன் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு என்ன மிஸ்டர் கிம் கோல்டாக இருக்குது ஃபேஸெல்லாம், உடம்பு சரியில்லையா? இப்போ புது ப்ராஜெக்ட் ஏதாவது உங்களுக்கு கிடச்சிருக்கா? அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வைன். டேங்கப்பா வைனை பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர், நான் வேணால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? லாஸ்ட்டு 2 ப்ராஜெக்டை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னா அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க. ஹெல்ப் பண்ணி அழகாக அந்த ஜூன்கிட்ட ப்ராஜெக்டை தூக்கி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. தேங் உயிரே போயிடுச்சு வைனுக்கு. அப்படியே கல் பண்ணிவிட்டு மெல்ல எழுந்து நின்று என்ன ஜூன்கிட்ட கொடுக்கணுமா? நான் எப்போ அவன்கிட்ட கொடுத்தேன்? என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க வைன். வைனோட ஹேரை பிடிச்சி ஆட்டாட்டுன்னு ஆட்டிட்டாங்க டியாங். ஆஹா அப்பா அம்மா வலிக்குது, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு டியாங்கோட ஜஸ்ட்டில் ஹேண்ட்ஸ் கொடுத்து அப்படியே ஏற்றி விட்டுட்டாங்க வைன். டியாங் அப்போ வைனோட ஐஸை பார்த்து அப்படியே ஹேரை பிடிச்சி தாங்கிட்ட இழுத்துட்டாங்க. டியாங்கோட நோஸும் வைனோட நோஸும் டச் பண்ணுற அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக நின்றுட்டுருக்காங்க 2 பேரும். எதுக்காக ஏன் டீலிங்க அந்த ஜோன்கிட்ட திருடி கொடுத்த அப்படின்னு அதட்டுறாங்க. இங்கே பாருங்க, நான் அப்படி எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பொய் நான் பொய் சொல்லி மேரேஜ் உன்னை பண்ணுனேன்னு சொல்லிட்டு எந்த மாதிரி என்னை நீ தொந்தரவுப்படுத்தியிருப்ப, எவ்வளவு அவமானப்படுத்தியிருப்ப என்னை நீ. ஆனால் நீ இப்போ என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்க, எல்லாம் அந்த ஜோன் மேலே இருக்க மயக்கமா அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். திக்குன்னு இருக்குது வைனுக்கு. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அதெல்லாம் ஒன்றுமில்லை. அவர் என்னோட ஒரு சமயத்தில் காலேஜ் டீனாக இருந்தவர். அவருக்கு கீழே நான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் அவரை பார்க்கும்போது பேசாமல் போக முடியல. ஜஸ்ட் பேசினேன், அவ்வளோதான். டீலிங்கெல்லாம் நான் அவர்கிட்ட கொடுக்கல, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். டியாங் எக்ஸ்ட்ரீம் கோபத்துக்கு போயிட்டாங்க. தன்னோட லைஃப்லையே ஃபர்ஸ்ட் டைம் டியாங் வைனோட சீக்ஸில் வாங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க. வைன் அப்படியே பொத்துன்னு உட்காந்துட்டாங்க. வலிக்குது, ஐயோ வலிக்குது அப்படின்னு அழுகுறாங்க வைன். வலிக்கட்டும், எனக்கு ஹார்ட்டை வலிக்குதுடி. அவனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? ஏன் டீலிங்க அவனுக்கு எடுத்து கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு உனக்கும் என்ன லிங்க் இருக்குது? சொல்லு அப்படின்னு அதட்டுறாங்க. வைனுக்கு பேசவே முடியலை. நான் சொல்லவா? இந்த ப்ராப்ளத்தை இப்படியே விடு, உனக்கிட்ட இன்னொன்று கேட்கணும். எதுக்காக ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு இருக்குது வைனுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கா? அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க வைன். என்னடி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போனேன்? 5 times நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இது 5th டைம். இதுக்கு முன்னாடி 4 times போய் நீ அபார்ட் பண்ணிட்டு வந்திருக்க. எதுக்காக என் பிள்ளைய அபார்ட் பண்ண அப்படின்னு டியாங் வைனோட ஹேரை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டாங்க. வலிக்குது, அது வந்து போய் யாரும் அவங்கள்ட்ட போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அழுகுறாங்க வைன். டியாங் அப்படியே தன்னோட ஐஸை வைனோட ஸ்டமக்கை பாயிண்ட் பண்ணி, எப்போ ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா? ஸ்டமக்கில் இப்போ குழந்தை இல்லை.
நாளைக்கு தான் அபார்ஷன் பண்ணுறதுக்கு என்னோடய ஃபேமிலி டாக்டரோட மண்டைய கழுவி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கியே. எனக்கே தெரியாமல் என்னோட 4 குழந்தைங்கள நீ அபார்ட் பண்ணியிருக்க. இப்போ அபார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்ட. எதுக்காக? ஜூன் கூட உன்னால் ஒன்றா இருக்க முடியாதுங்கிறதுக்காக என் குழந்தைய அபார்ட் பண்ணுறியா அப்படின்னு வைனோட ஐஸை பார்த்து டேங் கேட்குறாங்க. உயிரே போகணும் இருக்குது வைனுக்கு. எங்கே பாருங்க, ஜூனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு உங்கள் மேலே கோபம், ஒத்துக்கிறேன். போய் சொல்லி என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு உங்கள் மேலே எனக்கு கோபம். அதனால நான் குழந்தைய அபார்ட் பண்ணேன். மற்றபடி ஜூனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஜூன் என்கிட்ட வருத்தப்பட்டு அழுதாரு. எனக்கு உங்களோட வருமானத்தை குறைக்கணும், பணம் இருக்கிறனால தானே எதை வேணாலும் பண்ணுறீங்க, உங்கள் பணத்தை முடக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்த டீலிங்கை ஜூன்கிட்ட கொடுத்தேன். ஜூனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு நான் ஹாப்பியாக இருந்திருக்கணும். அதுக்கு அடுத்தது நீங்கள் தானே என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு அவர் என்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாமல் இப்போ வரைக்கும் மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கார். ஸோ அது எனக்கு பாவமாக இருந்தது. சரி, பணத்தை கொடுத்ததை சரி பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு டீலிங்கண்ணா அவர்கிட்ட எடுத்து கொடுத்துட்டேன் அந்த ஃபைல்ஸை. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வைன். எகெயின் ஒரு ஸ்லாப் விழுகுது வைனோட சீக்ஸில். வலிக்குது அப்படின்னு அழுகிறாங்க. வலிக்குதா? யோ, நீ பேசுகிறதெல்லாம் பொய்யிடி. இங்கே பாரு, இந்த குழந்த என்னோடது. ஆனால் ஜூன் கூட நீ ஒன்றா இருந்தன்னு ஜூனே சொன்னான். எதுக்கு சொன்னான் அப்படி? ஏன் சொன்னான்? உண்மையிலே சொல்லு. நான் மட்டும் தானே உன்னை டச் பண்ணியிருக்கேன். டீலிங்லாம் விட்டு தள்ளு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எவ்வளவு பணம் என்னை விட்டுட்டு போனாலும் திருப்பி சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்குது. அந்த கேப்பபிலிட்டி எனக்கு பிறக்கையிலே இருக்குது. நான் அதை பார்த்துக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு. ஜூன் கூட நீ ஏன் கூட இருந்தது போல் ஒரு லவ்வி டவ்வி மூமெண்ட்டை ஃபீல் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவ்வளோ நம்பகத்தன்மையாக ஜூன் டேங்கிட்ட சொல்லியிருப்பாங்க தானும் வைனும் லவ்லி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ டேங் அதை நம்பலை அப்படின்னாலும், ஆனால் வைன்கிட்ட இதை கேட்காம டேங்கால் இருக்க முடியலை. ஸோ டேங் வைனை பார்த்து ஜூன் கூட நீ லவ்லி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணினியா பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க. வைனுக்கு இப்போ ஒரு யோஜனை. இதை விட பெஸ்ட்டு சான்ஸ் எனக்கு கிடைக்காது. உன்னையும் உன் ஃபேமிலியையும் வேதனைப்படுத்துறதுக்கு எனக்கு அருமையான வாய்ப்பு இப்போ கிடச்சி போச்சு அப்படின்னு வைன் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, ஆமாம், ஜோன் கூட நான் ஒன்று பல தடவை லவ்லி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். உன்னை ரிவஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. ஜோன் கூட எனக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை நீ தானே கெடுத்த. ஸோ உன் லைஃப்பை நான் கெடுக்கணும்னு தான் ஜோன் கூட சேர்ந்து நான் லவ்லி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய ஸ்டொமக்கில் இருக்க குழந்தை ஜூனோடது, உன்னோடது கிடையாது. இதுக்கு முன்னாடி 4 times நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்னு, அந்த 4 பேபிஸும் உன்னோடது தான். ஆனால் இப்போ நான் கன்சீவாக இருக்கிறது உனக்கு இல்லை, ஜூனுக்கு. இந்த குழந்தைய நான் அபார்ட் பண்ணிடணும்னு நினச்சதுக்கு ஒரே காரணம், ஃப்யூச்சரில் இது ஜூனோட குழந்தைன்னு தெரிஞ்சதுன்னா நீ என் குழந்தைய ஹார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏன் ஹார்ம் பண்ணிவிடுவேன் கண்டிப்பாக. அதை ஏன் நம்ம செய்ய வைக்கணும்? ஸ்டொமக்கில் இருக்கையிலே குழந்தை ஏதாவது பண்ணியாச்சு அப்படின்னா, என்னை வேதனைப்படுத்தி இந்த வீட்டில் என்னை உட்கார வச்சுக்கிட்டு இருக்கையில் அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே நான் இருந்துக்கிட்டே உன்னை வேதனைப்படுத்துவேன், அந்த ஜூன் கூட ஒன்றா இருந்துக்கிட்டு. அதுக்கு இந்த குழந்தை பெரிய பிரச்சனையை பண்ணிவிடும். அதுக்காக தான் அந்த குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். இப்போ தான் உனக்கு உண்மை தெரிஞ்சு போயிடுச்சே. இது என்னோடய பேபி, என் பேபியை நான் ஏன் கொள்ளணும்? இந்த குழந்தை எனக்கு தேவை. எனக்கு ஜூனுக்கும் இருக்கிற ஒரே காதல் பரிசு இந்த குழந்தை தான். ஸோ என்னை விட்டுட்டு நான் என்னோடய பாட்டிமா வீட்டுக்கு போயிடுறேன். இல்லை ஆச்சாக்கோ பூச்சாக்குன்னு சொன்னேன்னா, ரைட், நான் குழந்தைய அபார்ட் பண்ண ரெடியாக இருக்கேன், நம்ம போய் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஜூன் கூட பழகிறத உன்னால் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். டேங் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்வேர்டில் நடந்து போய் அப்படியே அந்த வாலில் சாஞ்சு நிற்கிறாங்க. டேங் பயங்கர கோபத்தில் தான் லிவிங் ஏரியாவை க்ராஸ் பண்ணி பாட்டிமா டேங்கோட மம்மி டாடி கூப்பிட காதில் வாங்காமல் வைனோட ரூமுக்கு வந்திருப்பாங்களா. ஸோ இங்கே பேசிக்கிறது எல்லாமே ரூமுக்கு வெளியில் நல்ல சவுண்டாகவே கேட்குது. அப்படியே உறைஞ்சி போயிட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். ரூம் டோரை வேகமாக பாட்டிமா தட்டுறாங்க. வைன் கிடுக்கிடுன்னு போய் ரூம் டோரை ஓப்பன் பண்ணி, பாட்டி என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டிமா ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டாங்க வைனோட சீக்ஸில். வைன் அப்படியே உட்காந்துட்டாங்க ஃப்ளோரில்.
அப்பா, எல்லாரும் எதுக்கு என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். ஏய் வீணா போனவளே, ஏன்டி இப்படி பண்ணினேன்? என் பேரை வருத்தப்படுறான். ஐயோ, சத்தத்தையே காணுமேன்னு தான் கதவை தட்டினேன். தேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே சுற்றி பார்த்துக்கிட்டு டேங் சைடில் இருக்க வாலில் சாஞ்சு நிற்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு பாட்டிமா அப்படியே ஓடி போய் டேங்கை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஒயினோட அங்கிளும் ஆன்ட்டியும் எதுவுமே பேச முடியாமல் அப்படியே ஒயின்கிட்ட வந்து மெதுவாக தூக்கி விடுறாங்க ஒயினை. இவன் ஏன்டா அப்படி பண்ணனா? நீ வருத்தப்படாத தங்கமே, நீ அழக்கூடாது அப்படின்னு பாட்டிமா டேங்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அழுகுறாங்க. டேங்கோட ஐஸில் இருந்து அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியே டியர்ஸ் ஃபால் ஆகிக்கிட்டு இருக்கு. டேங்கோட டேடியும் மம்மியும் கிடுகிடுன்னு டேங்கிட்ட போய், இங்கே பாரு டேங், நீ எனக்கு பையன், அந்த மாதிரி ஒயின் என்னோட பொண்ணு. அவள் தப்பே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவளை நீ ஹார்ம் பண்ணக்கூடாது. ஸ்டொமக்கில் இருக்க குழந்தைய எதுவும் பண்ணக்கூடாது. ஜூனோட குழந்தையாக இருந்தால் கூட பரவாயில்ல, என் பேர பிள்ளையா நான் பார்த்துக்கிறேன். நீ ஒயினா டிவோர்ஸ் பண்ணுறதா பண்ணிக்கோ. ஒயின் பாவம், அவளை எதுவும் பண்ணக்கூடாது நீ அப்படின்னு சொல்கிறாங்க டேங்கோட டேடி. ஒயினுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே டேங்கோட டேடியை தான் பார்க்குறாங்க. அப்போ ஒயினோட டியர்ஸை டேங்கோட மம்மி வைப் பண்ணி விட்டுட்டு, இங்கே பாரு அம்மோ, என் வீட்டுக்கு நீ மருமகளாக வரும்போது நான் உன்னை மகளாக தான் பார்த்தேன். டேங் 1000 தப்பு பண்ணாலும் நாங்கள் மன்னிச்சுடுவோம்ல, அதே மாதிரி நீ எவ்வளோ தப்பு பண்ணாலும் நாங்கள் மன்னிச்சுடுவோம். டேங் உனக்கு பிடிக்கலையா? போயிட்டு போது விடு. ஆனால் நீ அவனை மேரேஜ் பண்ணிவிட்டு இன்னொரு ஆள் கூட சீட் பண்ணியிருக்கக்கூடாது, அது தப்பு. இருந்தாலும் உன்னை வெறுக்க முடியலம்மோ எங்களால். தொலையட்டும், குழந்தைய ஒன்றும் பண்ணக்கூடாது அம்மோ, குழந்த பாவம். நாங்கள் கிட்டத்தட்ட 15 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அப்புறம்தான் டேங் பிறந்தான். ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்து டேங் பிறந்திருக்கான்னு பாசத்தில் அவன் என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டோம் நாங்கள். அப்படி இருக்கும்போது நீ கன்சீவாக இருக்க. ஒரு குழந்தையோட முக்கியத்துவம் எந்த அளவு இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். நீ சின்ன பொண்ணு, உனக்கு தெரியலை. ஜூனோட குழந்தையாகவே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த குழந்தைய நீ பெற்றுக்கொடு. அபார்ஷன் பண்ணக்கூடாது பேபி அப்படின்னு சொல்கிறாங்க டேங் மம்மி. உயிரி போகணும் இருக்குது ஒயினுக்கு. ஐயோ என்னது இது? டேங்க்கு நல்லா ஜால்ரா போடுவாங்கன்னு பார்த்தா அப்படியே உள்டாவா என்கிட்ட வந்து என்னை அவங்க பொண்ணுன்னு சொல்லி நான் தப்பு பண்ணாலும் அதை மன்னிக்கிறாங்களே இவங்க. ஐயோ அப்படின்னு ஒயின் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமா அப்படியே தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு ஒயின்கிட்ட வந்து அப்படியே சைடை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஒயினோட சீக்ஸை தன்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு ரப் பண்ணிக்கிட்டே, மன்னிச்சுக்கோ தங்கமே, மன்னிச்சுக்கோ. எனக்கு தாங்க முடியல. தாங்குன்னு பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டதும் முடியல என்னால். அங்கே பாரு, அவன் அழுகுறான். ஏமும் இப்படி பண்ணுனா? தொலையட்டும், எல்லாத்தையும் மறந்துடுவோம், மன்னிச்சுடுவோம், விட்டு தள்ளு. இதுக்கப்புறம் நீ டேங் கூட ஹாப்பியாக இருக்கணும். டேங்கு 1000 தப்பு நீ பண்ணியிருக்கிற, ஏதோ ஒயின் தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிவிட்டா, விட்டு தள்ளு. இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும், ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க டேங்கை பார்த்து பாட்டிமா. ஒயினுக்கு உண்மையிலே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஐயோ என்னது இது? இவங்க பிள்ளைக்காக என்னைய ஹார்ம் பண்ணுவாங்க, திட்டி இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவாங்கன்னு பார்த்தா, ஐயோ இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே இவங்க. இவங்களை ரிவெஞ்ச் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு நான் இங்கே வந்து நான் இப்போ நல்லா ரிவெஞ்ச் ஆகி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் போலையே. ஐயோ என்னது இது? பொசுக்குன்னு நான் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல போகி இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுதே இது அப்படின்னு பதட்டப்படுறாங்க ஒயின். டேங் அப்போ இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, இல்லை பாட்டி, உங்கள் பாட்டிமா வீட்டுக்கு போகட்டும். இவளுக்கு தேவையானதை நான் மாதம் உங்கள் பாட்டிமா வீட்டில் கொண்டு போய் நான் கொடுத்துட்றேன். என்னை கூட இருக்க பிடிக்காமல் அந்த ஜோன் கூட தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டால, நான் அவள் பக்கத்தில் இல்லைனா தான் யாரும் அவளுக்கு தெரியும். என் பொண்டாட்டியை எவனோ ஒருத்தவன் கை வச்சுருக்கான், அதுக்கு ஒத்துக்கிட்டு கம்முன்னு இருந்திருக்கானா, இவளுக்கு யாருமே தெரியலை. உங்கள் பாட்டிமா வீட்டில் போய் இருக்கட்டும், அப்போ தான் புருஷனுக்கும் மற்றவனுக்கும் உள்ள அருமை தெரியும் இவளுக்கு. என் புள்ள உன் ஸ்டொமக்கில் இல்லைன்ட்டு இல்லடி, ரைட் ரே. இந்த பிள்ளைய நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏன்னா குழந்தைனா என்னை பொறுத்தளவு எல்லாம் குழந்தை தான். அது எனக்கு பிறந்தா என்ன, ஜூனுக்கு பிறந்தா என்ன? உனக்கு நான் தாலின்னு கட்டியிருக்கேன், உன் ஸ்டொமக்கில் இருக்கிறது என் குழந்தை தான். ஆனால் இப்போ கூட என் மனசு நம்ப மாட்டேங்குது நீ என்னைய சீட் பண்ணியிருப்ப அப்படின்னு நினச்சா. நீ என்னை சீட் பண்ணியோ பண்ணலையோ, உன்னோட மவுத்தால் இந்த வார்த்தையெல்லாம் நீ சொல்லிட்டீல. கிளம்பு, உன் பாட்டி வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு அதட்டுறாங்க. டேங் பேசவே முடியலை ஒயினுக்கு. கம்முன்னு நின்றுட்டுருக்காங்க. டேங்கே கிடுகிடுன்னு ரூமோட
கபோர்டை ஓப்பன் பண்ணி ஒரு ட்ராலியில் ஒயினோட ஸ்டஃபிங்லாம் எடுத்து வச்சு ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அந்த ரூமை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பாட்டிமா, ஒயினோட அங்கிள், ஆண்டி எல்லாரும் அவங்க விட்டுட்டாங்க. பாவண்டா, அவள் புரியாமல் அதை பேசிட்டா. ஏதோ கோபத்தில் இந்த மாதிரிலாம் பேசியிருப்பா. அவன் நல்ல பொண்ணுடா, அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா. அப்படியே பண்ணியிருந்தாலும் பரவாயில்லடா, நீ பண்ணாத தப்பா அப்படின்னு அழுகிறாங்க டேங்கோட மம்மி. டேங் அப்படியே அவங்க மம்மியை திரும்பி பார்த்து, மம்மி, நான் அரகண்டான ஆளு தான். பயங்கரமான தில்லுமுழு வேலைகளை பார்த்து என்னோட விஷயத்தை சாதிச்சுப்பேன். அந்த புத்தி இருக்கிறனால தான் நான் பிஸ்னஸில் நம்பர் 1 பிளேஸில் இப்போ நான் இந்த சின்ன வயசில் இருக்கேன். ஆனால் ஒரு நாளும் என் பொண்டாட்டியை சீட் பண்ணது கிடையாது, அப்படி நினச்சது கூட கிடையாது. இவ என்னை சீட் பண்ணாலோ பண்ணலையோ, இவ மவுத்துலேருந்து ஒரு வார்த்தை வந்துடுச்சுல, ஜோன் கூட நான் ஒன்று மணி இருந்தேன்னு, அந்த ஒரு வார்த்தை போகும். இவனுக்கு வேண்டாம், இவளுக்கு என் அருமை தெரியாது, இவளுக்கு என் கூட இருந்தால் என் அருமை எப்போதுமே தெரியாது. இவள் பாட்டி வீட்டில் இருக்கட்டும், அப்போ தான் இவளுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதுக்கப்புறம் இவளுக்கு புரியும் எல்லாம் அப்படின்னு டியாங் டக்குன்னு ஒயினோட ஹேண்ட்ஸை எகெயின் பிடிச்சி இழுத்துக்கிட்டு மேன்ஷனை விட்டு வெளியில் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.